என்ன போலவே ஒருத்தனா? அதான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்ப்புற அப்படியே இருக்கு, ஆனா குணம் மட்டும் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். உன் மேல தேர் அடிச்சுட்டேன் கோச்சுக்கிறியா? இந்த கட்சி பரவாயில்ல பரவாயில்ல, கட்சி வியாபிட்டே இருக்கு. தொடக்கிற ஸ்டைல் கூட என்ன மாதிரியே இருக்குது. சுந்தரமூர்த்தி, சுந்தரமூர்த்தி நாயனார் 63 ஒருத்தர. எந்த ஊர்? ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டி அத பார்த்தா வில்லேஜர் மாதிரி தெரியல, கொஞ்சம் நாகரிகமா தான் இருக்கேன். இப்ப வில்லேஜ்ல தான் நாகரிகம் வளருது, பட்டணத்துல பண்பு அழியும். எதை வச்சு அப்படி சொல்றேன்? பார்த்தோன்னு தெரியுது. யார பார்த்தா? என்ன பார்த்தாவா இந்த ஊரை பார்த்தாவா? எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் உங்க வசதி. நீ என்ன சொன்னாலும் நான் கோச்சுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? உன்னை பார்த்த அதிர்ச்சியில அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறேன். உனக்கு ஆச்சரியமா இல்ல? ஒரே மாதிரி உருவம் கொண்டவங்க உலகத்துல 4 பேராவது இருப்பாங்கிறத நான் படிச்சிருக்கேன். நான் கூட படிச்சிருக்கேன், ஆனா மறந்து போச்சு. உங்க பேராவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? என் பேர் ராஜசேகர். எல்லாரும் என்ன ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க. என்ன என் காரையை பாக்குறவங்க இவர் எந்த ஊர் ராஜான்னு கேட்பாங்க. சில பேர் எங்க ஊர் ராஜான்னு சொல்லுவாங்க. எங்க தகப்பனார் இறந்ததுக்கு அப்புறம் பெரிய பிசினஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்ப என்ன ராஜா வேண்டி இருக்கு? ராஜா வெறும் சேகர்னு வச்சுக்கிட்டேன். எப்படி? காரணம் கரெக்டா தான் இருக்கு. சரி சரி, என் கூட கார்ல வா, பேசிக்கிட்டே போலாம். சாரே, நான் டவுனுக்கு வந்து வேற முடிஞ்சு போச்சு, நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன். சுந்தரமூர்த்தி நாயனார், உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியல. Come in, Mr. Sundaramurthy Nayanar. ராத்திரி இங்கே தங்கிட்டு காலையில போ. இத போட்டுக்கோ. ஐயா, எனக்கே இதெல்லாம். இந்த பாருங்க, என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்காக நெக்லஸ் வாங்க வந்தவனா, நான் உடனே ஊருக்கு போகணும். மணி 11 ஆச்சு, நான் கிளம்புறேன். நீங்க வீட்டுக்கு புறப்படுங்க. நான் ராத்திரில வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஹோட்டல்ல இந்த ரூம் தான் நமக்கு பர்மனன்ட் வீடு. அப்போ வீடு வாசல் குடும்பம் எல்லாத்தையும் மறந்தாச்சா? வீடு வாசல் குடும்பம் நியூஸ் அதெல்லாம் ஒரு வழியா மறந்துட்டு இப்படி ஜாலியா இருக்கிறதுனாலதான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். என்னமோ கீழே விழுந்துச்சு பாருங்க. எங்க அம்மாவுக்கு கால் வலி, தலைவலி, வயிற்று வலி, இதுக்கெல்லாம் நான் மருந்து வாங்கிட்டு போனோம். பெரிய நியூஸ். ஹலோ, எஸ் ஸ்பீக்கிங். ஹலோ ஷீலா, என்ன? ஐ எம் சாரி டார்லிங், இன்னைக்கு ஒரு அதிசயமான மனிதரை சந்திச்சேன். அவர் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். சாரி, நான் இன்னைக்கு உன்னை மீட் பண்ணேன். நாளைக்கு நைட் மீட் பண்றேன். ஓகே ஓகே, பை பை. யாரு? தங்கச்சியா பேசுனது? தங்கச்சி? நம்மளுக்கு தங்கச்சி கங்கச்சி கிடையாது மன். போன்ல பேசுனது உங்க மனைவியான்னு கேட்டேன். என் மனைவி உனக்கு தங்கச்சியா? நான் அப்படித்தான் நினைக்கிறது வழக்கம். அப்படின்னா நீ என் மாப்பிள்ள. இனிமே உன்னை மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவேன். என்ன மாப்பிள்ள? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் ஸ்பீக்கிங். யாரு? லீலாவா? நான் உன்னை மறக்கலையே, நான் உன்னை மறக்கலையே. உன்னை மறப்பனா? இன்னைக்கா முடியாது டார்லிங், நாளைக்கு மீட் பண்றேன். ஓ, நாளைக்கு வேற என்கேஜ்மெண்ட் இருக்கு, நாளைக்கு மீட் பண்றேன். ஷியோர். குட் நைட். மிஸ்டர், இது ஒரு தங்கச்சியா? ஆமா மாப்பிள்ள. அருமண்டா, உங்களுக்கு வந்து நான் மாப்பிள்ளைய மாட்டினேன். ஏய், உண்மையை சொல். உங்ககிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்ல? இது வரைக்கும் இல்ல. உன்னை நம்பலாமா? எங்க ஊருக்கு வந்து எங்க அப்பாவை பாருங்க, அதுக்கப்புறம் என்ன பத்தி தெரிஞ்சுக்கலாம். எங்க அப்பா ரொம்ப கர்நாடகம், பெரிய பக்தர். எங்க ஊர்ல இருக்கிற ரவுடி பைய கூட எங்க அப்பாவுக்கு முன்னால சிகரெட் பிடிக்க மாட்டான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, உனக்கு எத்தனை குழந்தைங்க? மாமனாரே, முதல்ல நமக்கு ஒரு பொண்ணு கொடுங்க, அப்புறம் குழந்தைய பத்தி யோசிக்கலாம். ரியலி யூ ஆர் லக்கி ஐ சே. நான் ஒரு முட்டாள். தெரியாதனமா கல்யாணத்தை பண்ணிட்டு 2 புள்ள வேற பெத்துட்டேன். என் ஒய்ஃப் இருக்காள லட்சுமி, சனிய சனிய எதுக்கு எடுத்தாலும் பெரிய மேத மாதிரி எனக்கு புத்தி சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் ஸ்பீக்கிங். ஹலோ, யாரு? விமலாவா? ஆமா, நான் விமலா தான் பேசுறேன்.
My dear, how are you, darling? உங்களை உடனே பார்க்கணும். இமீடியட்டா இப்பவே உங்களுக்காக லவர்ஸ் பார்க்ல காத்துக்கிட்டு இருக்கேன். அங்கயா? அதே இடத்துலயா? இதோ 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஜாக்கிரதை, நாங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். நாங்க சொல்ற வரைக்கும் அவன் உன்னை விட்டு பிரிய கூடாது. அந்த மாதிரி நடந்துக்கிறோம். உங்க ஒய்ஃப் சனிய, இதெல்லாம் அஷ்டலட்சுமியா? மாப்பிள கோச்சு கூடாது. 5 நிமிஷம் இங்கே இரு. இதை நான் வந்துட்டேன். நீங்க புறப்படுங்க, நான் புறப்படுறேன். மாப்பிள இத்தனை டெலிபோன் வந்தது, உன்னை விட்டுட்டு போனேனா? இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். ரொம்ப நாளா சேஸ் பண்ணினே இருக்கேன், தமாச்சினே இருக்குது. இப்பதான் வசமா மாட்டுச்சு. ஒரு half an hour இங்கே கரெக்டா நான் வந்தேன். ஓகே, நல்லா வசமா மாட்டிக்கிட்டேன். ஹலோ சேகர். இதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. நேரம் ஊட்டி போ. ஊட்டிக்கா? இது எந்த ஏற்பாடு செய்யல. எனக்கு எவ்வளவு ப்ரோக்ராம் இருக்கு. எதுக்கு அப்ப ஊட்டிக்கு போகும்போதெல்லாம் இப்பதான் சொல்றேன். நான் ட்ரெஸ் கொண்டு வந்தேன். ஹோட்டல் ரூம்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் விட்டுட்டு வந்திருக்கேன். அவர் ஆம்பளை தானே, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். இது அதை விட முக்கியமான மேட்டர். ப்ளீஸ் கிளம்புங்க. ஓகே ஓகே கான். நல்லா காக்க வச்சுங்க என்ன. குட் மார்னிங் சார். எஜமா மன்னிக்கணும், நீங்க தனியா இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் காலிங் பெல்ல அடித்திருக்க மாட்டேன். நான் சீக்கிரம் புறப்படுங்க. அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, உங்களை கையோட கூட்டு சொன்னாங்க. என்னையா? எஜமா, இந்த டிரைவர் புத்தி சொல்றதா நீங்க நினைக்கப்படாது. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி நடந்துகிட்டாலும் அந்த தாயுள்ள உங்களைத்தான் தேடிக்கிட்டு இருக்கு. புறப்படுங்க, போலாம். யோ 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 இரியா, என்ன பத்தி புரியாம பேசிக்கிட்டு இருக்க? உங்களை பத்தி எனக்கா புரியாது? ராத்திரில யாரும் கிடைக்கலன்னா காலையில இந்த மாதிரி ஆயிடுவீங்களே. அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நீங்க வந்து பார்த்தா தான் சௌரியமாவும் டாக்டர் சொல்றாரு. புறப்படுங்க, போலாம். ஒண்ணும் யோசனை பண்ணாதீங்க. இப்ப வாங்க, ராத்திரி உங்க இஷ்டப்படி நடந்துங்க. என்ன வளர்றேன்? அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ், பல்ல கஷ்டம். என்ன தேடுறீங்க? மருந்து சீட்டியா? இதோ இருக்கு. வாங்க போலாம். இரியா, ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். முடியா? ஐயா, நீங்க அம்மா ரூமுக்கு போங்க. இதோ வந்துட்டு. நீ முதல்ல அம்மா ரூம் போ. வாங்க. அம்மா, நேற்று உங்ககிட்ட நான் முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சு. ஆமாமா, உன் வேதனை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. வெளியில எனக்கு 1000 தொல்லை இருக்கலாம், அதெல்லாம் நான் வீட்டுக்குள்ள காட்டி இருக்க கூடாது. நான் ஒரு படிச்ச முட்டாள். என்ன மன்னிச்சு. நீயா ஏன் மகனா இப்படி பேசுறது? நேற்று வரைக்கும் நான் எப்படியோ, இனிமே என்னைக்கு நான் அவன் மகன் தான். மகனா இருக்கிறது மட்டும் இல்ல, நல்லவனா வாழ்ந்து காட்டி நம்ம குடும்ப பெருமையும் வாழ வைக்கிறேன். நான் வேண்டிய தெய்வம் எல்லாம் என் குடும்பத்தை காப்பாத்திருச்சு. இப்படி எல்லாம் நடக்குன்னு எனக்கு தெரியும். ஓ ஜாதகப்படி குரு இன்னைக்கு பேந்துட்டான். அம்மா, உனக்கு காலுக்கு தடவை நல்ல மருந்தா வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நம்ம ஊர்ல கிடைக்காது, இம்போர்ட் பண்ணு. காலக்காத்து நானே தைச்சு